எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் வாடிக்கையாளர்கள் என்று எங்களை கருதி, நான் வாடிக்கையாளர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அடாவடியாக இருக்கக்கூடியவன் நான். வாடிக்கையாளர்கள் என்று கருதுவீர்களானால் அவர்கள் ஏறத்தாழ அந்த கடையிலே ஒரு பொருளை வாங்கி கொண்டு வந்தால் அது பிரசாதத்திற்கு சமம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது மிகை அல்ல. ஏனென்றால் அந்த அறம், அன்பு என்கின்ற இரண்டு பண்புகளும் ஒருங்கே இணைந்திருக்கின்ற உள்ளம் எங்களுடைய முரளி அவர்களுடைய உள்ளம். அதனால்தான் ஒவ்வொரு இல்லத்திலும் அவருடைய இனிப்பும் அவருடைய நினைப்பும் அங்கத்தினர்களாக இருக்கின்றன. ஒவ்வொரு இல்லத்திலும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் இனிப்பும் முரளியினுடைய நினைப்பும் ஒரு குடும்ப அங்கத்தினர்களாகவே இருக்கின்றன என்பதை இங்கே இந்த அழகான கூட்டத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு நல்லோர் விருது பெறுபவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று திரு முரளி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வந்து அமருமாறு அவரை தாழ்மையுடன் கேட்டு ஒரு வாட்டியாவது ஒரு 2 நிமிஷம் இந்த சேர்ல உட்காரலாம். நீங்க நடுவில் வரணும். 2 பக்கம் விருதாளர்கள் வருவாங்க, நீங்க நடுவில் வரணும். உங்க நிகழ்ச்சி எங்க சம்பிரதாயம். அது மாதிரி இன்றைக்கு நல்லோர் விருது பெறும் அறிஞர் பெருமக்கள் 2 இருக்கிறார்கள். ஒன்று திருமதி சுகன்யா ஸ்ரீனிவாசவர்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இன்னொன்று, நீங்கள் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் என்று நினைக்கக்கூடாது, ஆனால் இனிஷியல் எஸ்பி தான். எங்களுடைய அன்புக்குரிய திரு எஸ்பி ராம் அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். முரளி அவர்களுக்கு ஓயாமல் தினந்தோறும் யாரையாவது கௌரவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஒன்று அவருக்கு. திருமதி சுகன்யா ஸ்ரீனிவாசவர்தன் அவர்கள் லேடி சிவசாமி மேல்நிலை பள்ளியில் கடந்த 6 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். இசை இயக்குனர் பேராசிரியர் கலைமாமணி கிருஷ்ணன் அவர்களிடம் பயிற்சி பெற்றவர். இசைத்துறை அல்லாது திரைத்துறையிலும் அவர் தன்னுடைய பாதத்தை பதித்துள்ளார் என்று கேள்விப்படுகிறோம். நடிகர் பிரபு அவர்களின் 100வது படமான ராஜகுமாரன் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து இன்றைக்கும் குழந்தை முகத்தோடு இருக்கிறார் அவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கதையை மலையாளத்திலே குறும்படமாக எடுத்தார்களாம், அதிலும் அவர் நடித்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறோம். தமிழ்நாடு இசை கல்லூரியில் இசை பயிற்சிக்கு டிப்ளமா பட்டம் பெற்றவர். கலாட்சேத்ரா ஃபவுண்டேஷனில் டிப்ளமா பட்டம் பெற்றவர். இசையில் ஹையர் கிரேட் முடித்தவர். அவர் பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல பரிசுகளை வென்றுள்ளார். சமீபத்தில் அவருடைய இசை தொண்டுக்காக அரிமா சங்கம், லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை மற்றும் மகாலட்சுமி நல்வாழ்வு சங்கம் அவருக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய வளமான கரவொலியால் அவரை வாழ்த்துகிறோம். கர்நாடக சங்கீத வித்வான் திரு எஸ்பி ராம் அவர்கள் இசை குடும்பத்தில் பிறந்தவர். அவர்களுடைய தந்தை திரு ரா சங்கரன் அவர்கள் வீணை வித்வான் மற்றும் ஆசிரியர். அவரது தாத்தா கலைமாமணி சங்கீத பூஷணம் திரு தண்டபாணி அவர்கள். நம்முடைய நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு மாதமும் பங்கு கொண்டு வரும் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு மிக பழக்கமானவர். சிறு வயதிலிருந்தே வீணையில் நாட்டம் கொண்டவர் ராம். தனது முதல் பாடத்தை தாத்தாவிடமிருந்து பயின்றார். இந்த பாரம்பரியம் பாராட்டுக்குரியது. தன்னுடைய தந்தையின் அறிவுரைப்படி இசை கற்க தொடங்கினார். திரு ராம் அவர்கள் திரு நாராயணன் மற்றும் சீதளபதி பாலசுப்ரமணியம் அவர்களிடம் முதலில் பயின்று, பிறகு நம் அனைவருக்கும் தெரிந்த திரு எஸ் ராஜம் அவர்கள் நம்முடைய பரத்வாஜனுடைய சின்ன தாத்தா, பெரிய தாத்தா எஸ் ராஜம் அவர்களிடம், அப்புறம் முனைவர் திரு எஸ் ராமநாதன் அவர்களிடமும் இசை பயின்றார். 1998க்கு பிறகு பத்மபூஷன் திரு லால்குடி ஜெயராமன் அவர்களிடம் பயிற்சி பெற்றார். பாரத் கலாச்சார் அவருக்கு யுவகலா பாரதி விருது அளித்து சிறப்பித்திருக்கிறது. இந்திய வானொலியில் பாட்டு மற்றும் வீணை ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக அவர் இருக்கிறார். அவரது சகோதரி பவித்ரா மகேஷுடன் வீணை கச்சேரி நடத்தி வருகிறார் திரு எஸ்பி ராம் அவர்கள். அவரும் சகோதரியும் லால்குடி ஜெயராமன் அவர்களுடைய மாணவி. திரு ராம் அவர்கள் வெளிநாடுகள் பல சென்று நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளார். மியூசிக் அகாடமி அவருக்கு சிறந்த பாடகருக்கான விருது வழங்கியது. அவரின் இசைத்தகடுகள் பல வெளிவந்துள்ளன. உருவத்தால் மட்டுமன்றி உள்ளத்தாலும் பண்பாலும் உயர்ந்தவர் திரு எஸ்பி ராம் என்பதை அறிந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். திரு முரளி அவர்களுடைய ராசியான நேசமுள்ள கரங்களால் இந்த 2 கலைஞர்களையும் அவர் இப்பொழுது நல்லோர் விருது அளித்து சிறப்பிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இதைத் தொடர்ந்து நம்முடைய அதிசய ராகம் ஆனந்த ராகம் நிறைவு நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு முன்பாக முரளி அவர்களிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் எடுக்கலாம் என்று இருக்கிறோம். இந்த 12 நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்து மிக பொறுப்பாக, சிறப்பாக, சுவாரஸ்யமாக பல தகவல்கள் திரை இசை பற்றியும் கர்நாடக சங்கீதத்தை பற்றியும் பல தகவல்களை சொல்லி வந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் உற்சாகம் கொடுத்தவர் நம்முடைய பாலா என்று அழைக்கப்படுகின்ற திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். அவருக்கு முரளி அவர்கள் பொன்னாடை போர்த்தி இந்த நிறைவு நிகழ்ச்சியில் கௌரவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டதே முரளி அவர்களால் என்பதை நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதிசய ராகம் ஆனந்த ராகம் என்கின்ற தலைப்பை கொடுத்தவரே திரு முரளி அவர்கள். அது அவருடைய நோக்கம் கர்நாடக சங்கீதம் இன்னும் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் கர்நாடக சங்கீதமும் இன்னொரு பக்கம் திரை இசையும் வைத்துக்கொண்டு 2-3 ராகங்களை வாசித்து காண்பித்து அதில் அமைந்த பாடல்களை இன்னும் யாராவது ஒரு பாடினால் நன்றாக இருக்கும் என்று அவருடைய அபிப்பிராயம். அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், இந்த அரங்கை விட்டு செல்லும் பொழுது குறைந்தபட்சம் 2 ராகங்களை வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் அடையாளம் கண்டு கொள்ளும்படி இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற ஆசை. இப்படி ஒரு நல்ல ஆசைக்காகவே அவருக்கு நாம் வளமான கரவொலியை வழங்க வேண்டும் என்று இருக்கிறோம். இதிலே பாலா அவர்கள் எழுத்தாளர், இந்து பத்திரிகையில் உயர் பதவி வகிப்பவர், அவரே வீணை கலைஞர், மெல்லிசை பாடகர், எவ்வளவோ சிறப்புகள் அவருக்கு உண்டு. இந்து பத்திரிகையில் அவர் ஆங்கில கட்டுரைகள் எழுதி வருகின்றார். இஸ் அ மச் சார்ட் ஆஃப்டர் கிரிட்டிக். அந்த மாதிரி இருப்பவர். செவ்விசைக்கு, அதாவது கர்நாடக சங்கீதத்திற்கென்று திரு பரத்வாஜ் ராமன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அமரர் பத்மபூஷன் திரு எஸ் பாலச்சந்தர் அவர்களின் பெயர் விளங்க பிறந்திருக்கும் பேரன் திரு பரத்வாஜ் ராமன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியோடு அவர் இதை நிறைவு செய்து கொள்ளுகிறார். இதற்கு பிறகு பலமான பல கச்சேரி வாய்ப்புகள், தனி கச்சேரி வாய்ப்புகள் அவருக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஃபியூஷன் மியூசிக் என்று சொல்லப்படுகின்ற அதிலும் நடனத்திற்கு வாசிப்பது போன்ற இந்த வரும் ஆண்டுகளில் 2017 இருந்து பரத்வாஜ் அவர்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறார். நிறைய வாய்ப்புகள் அவருக்கு வரும். அவருடைய மனத்திலே ஓரத்திலே அது முரளி விதைத்த விதையால் விளைந்த விருட்சம் என்கின்ற நினைப்பு இருக்க வேண்டும். இந்த நேசமும் ஒரு நல்ல எண்ணத்தோடும் முரளி விதைத்த விதைதான் 12 மாதங்கள் இசைக்கவியும் இனிய வீணையும் என்ற நிகழ்ச்சியை நடத்தி 12 மாதங்கள் அதிசய ராகம் ஆனந்த ராகம் இந்த 2 நிகழ்ச்சிகளுமே மனதை திறந்து சொல்லலாம் பரத்வாஜ் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக முரளி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி. இன்றைக்கு அவருடைய பொற்கரத்தால் பரத்வாஜை அவர் கௌரவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க பரத்வாஜ். முரளி அவர்கள் நடத்துகின்ற எந்த நிகழ்ச்சியிலும் ஒரு அறிவிப்பாளனாக இருப்பது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது. நான் சொற்பொழிவாளனாக, கவிஞனாக, அவ்வப்பொழுது பாடுபவனாக இருப்பது ஒரு பக்கம் எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி அளிக்குமோ, முரளி எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் அதிலே அறிவிப்பாளனாக இருப்பதிலே எனக்கு ஒரு கௌரவம் உண்டு. ஏனென்றால் அவரை நான் நன்கு அறிந்தவன் என்கின்ற காரணத்தினாலே. இப்பொழுது பல பேர் என்னிடம் கேட்கிறீர்கள், நிறைவு நிகழ்ச்சி உயிரே உறவே முடிந்து விட்டது, அதிசய ராகம் ஆனந்த ராகம் இப்பொழுது முடிய போகிறது, அடுத்த வருடம் என்ன என்றால் அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னால் தானே பொருத்தமாக இருக்கும் என்பதால் முரளி அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அவர் பேசினதுக்கப்புறம் நான் எதாவது பேசினா சரியாக வராது, எனக்கு பேசலாம் தெரியாது. ஆனால் செக்கவி ரமணன் சார் பிறவி கவிஞர்னே சொல்லலாம்.
அவர் பேச ஆரம்பித்தாலே அவ்வளோ தூரம் இனிமையாக, அதாவது பாடுறதுக்கு வந்து அவர் சொல்லுவார் அடிக்கடி, பெருசாக கற்றுக்காட்டியும் ஒரு கவிதையே ஒரே ஒரு பாடலாக வரும். ரியல் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும் சொல்கிறதில்ல சார். இந்த நிகழ்வுகள் எல்லாமே நான் செய்யலை, இவங்க செய்கிறாங்க, நான் கூட இருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா அமையிறதுக்கு ஒரு பகவானோட கிருபை வேணும், இது மகாபரிவாவோட ஆசீர்வாதம் நடக்கணுன்றிருக்கு, நடக்குது, அவ்வளோதான். ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. 12 மாதமும் ராகங்களை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அதை பற்றி அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி. ரமணன் சார் வந்து ஒவ்வொரு ராகத்தையும் தெரிஞ்சுக்கிறப்போ அதுக்காக அவர் படுற ப்ராக்டிசஸ், அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய புஸ்தகங்கள், படிப்பு, ஒரு 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 மணி நேரம் அவர் இங்கே வந்து ஒரு ராகத்தை பற்றி சொல்லணும்னா மினிமம் ஒரு 15 மணி நேரம் ஒரு 15-20 மணி நேரமாவது அதை பற்றி ஒரு அனலைசிஸ் பண்ணாமல் அதனால் கொடுக்க முடியாது. சரி, நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் உழைச்சி அதை நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாரு. எவ்வளோ பெரிய விஷயங்க இது. அது ஒன்றா நான் சும்மா விடுவோமா வர இன்னொரு ப்ரோக்ராம் உறவை பற்றி சொல்லலாம் அப்படிங்கிறப்போ அது ஒரு ப்ரோக்ராம். ஆமாம், அமேசிங் பிளானிங் வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி இதே அரங்கத்தில் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 4 நிகழ்வுகள் அவரோடதே வருது. ஒவ்வொன்றும் அற்புதமான தலைப்பு, அது அவரே சொல்லுவார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய அட்ரஸஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இன்விடேஷன்ஸஸ்லாம் நான் அனுப்பி வைக்கிறோம். மோஸ்ட்லி நாளைக்கு நாளான்னைக்கு நாங்கள் உட்காந்து தலைப்புகளும் அதையும் முடிவு பண்ணிடுவோம். அடுத்த வருஷம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்து இதே மாதிரி நிகழ்வுகள் நிறைய பண்ணுறோம். கிட்டத்தட்ட நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படின்னு ஏதோ அப்பா அடிக்கடி சொல்லுவார். வெல்த்து கொடுக்குறதே ஷேர் பண்ணிக்க தான் நடாம்பார். பகவான் நமக்கு கொடுக்குறத என்ன பண்ணணுமோ நம்மளால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், இதுதான் எங்களுடைய ஆசை. பெரிய அரங்கங்களை ஏற்படுத்தி பெரிய விஷயங்கள் பண்ணாட்டியும் சின்ன சின்ன எங்கெங்கே என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த மாதம் 31 நாளும் 31 நிகழ்வுகள் இருக்குது. அதில் வந்து இலக்கிய நிகழ்வுகள் கிட்டத்தட்ட ஒரு 10-11 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கர்நாடிக் சம்மந்தப்பட்ட மியூசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 இருக்குது. ஹெல்த் கேம்ப் ஒரு 6 இருக்குது. 6 ஹெல்த் கேம்ப் இருக்குது. அது வந்து பாஸ்கர் டென்டல் கேம்போட மாதம் இது ரெகுலராக நடந்துட்டுருக்கிற விஷயந்தான். அது என்ன பண்ணுவோம், மென்டலி ரிட்டார்ட் சில்ட்ரன், மனநோய் பாதித்த குழந்தைங்க, வருஷத்தில் அது கிட்டத்தட்ட ஒரு 12-15 இடங்களை தேர்ந்தெடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தைங்களுக்கு போய் கம்ப்ளீட்டாக டென்டல் க்ளீன் பண்ணி கொடுத்து அது ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு போகிறது, இது இயல்பாக நடக்குதுங்க. அது எப்படிலாம் தெரில, நடந்துகிட்ருக்கு, வருடந்தோறும் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து பெரிய ஒத்துழைப்பு எடுத்திங்கன்னா பவன் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். நாங்கள் என்ன சொன்னாலும் பவனில் ராமசாமி சாராக இருக்கட்டும், சபரத்ன சாராக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் கூட நிற்கிறோம். பவனாக இருக்கட்டும், கிருஷ்ணகான சபாவாக இருக்கட்டும், வாணிமகாலாக இருக்கட்டும், யாரானாலும் நாங்கள் சொன்ன உடனே தேர் ஆல் பேக் வித் மீ. இதே மாதிரி கலைஞர்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுற கலைஞர்கள், ரமணன் சார், எத்தனை பேச்சாளர்கள், லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 100-175 பேச்சாளர்கள் அணுகியிருக்கோம். கிட்டத்தட்ட 365 ப்ரோக்ராமில் 150-165 பேச்சாளர்கள், 100 கச்சேரி, எல்லாத்தையும் அத்தனை பேரை சந்திச்சிருக்கோம். அத்தனை பேரோட ஒத்துழைப்பில் தான் நடந்திருக்கே தவிர இது வந்து தனிப்பட்ட விஷயம் இல்லை. அதே மாதிரி அவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் பார்ப்பேன், இவங்கெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து எத்தனை குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அது இன்னும் ஒரு 25 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சுன்னா அந்த குழந்தை அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு ஏதாவது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு ஸ்லோகமோ ஒரு பாட்டோ ஏதாவது ஒரு இடத்துல உபயோகப்பட்டால் கூட எவ்வளோ பெரிய கிரெடிட் அவங்களுக்கு. நமக்கு தெரியாது, எங்கேயாவது அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வர்றப்போ ஒரு விசேஷம் டக்குன்னு ஞாபகம் வந்து சொல்லிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை.
ஸோ அந்த மாதிரி சேவை பண்ணிகிட்ருக்கார். அதே மாதிரி சாரும் இவர் பேசுகிறப்ப தான் இன்றைக்கி சொன்னார், சின்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் ட்ராமா போட்டிருக்காராம், அப்போ என்னை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அந்த ஒரு 10-15 வருஷம் முன்னாடிலேருந்து அவருக்கு அந்த உணர்வுகளில் இருக்காங்க. அவங்க நல்லது பண்ணணும், நல்லது செய்யணும். இந்த மாதிரி இவங்களெல்லாம் ஹானர் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த வருஷம் இதே மாதிரி நிறைஞ்சு வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட என்னோடய டீம், என் கூட இருக்கிற டீம், அது சத்யாவாகட்டும், இன்னொரு சத்யாவாகட்டும், ஃபோட்டோகிராஃப் தினேஷ், ஸ்ரீனிவாசன், பூர்ணிமா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் ரெகுலராக கம்ப்ளீட்டாக இன்விடேஷன் அடித்து எல்லாம் பார்த்து சப்ஜெக்ட் ஒர்க் பண்ணி நினச்சி பாருங்கள். 35 நாள் போன மாதம் ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரே நாளைக்கு 58 ப்ரோக்ராம் பண்ணோம். ஒரே நாள் அப்பாவோட பர்த்டே செப்டம்பர் 20th அன்றைக்கி ஒரே நாளைக்கு 66 ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ அதுக்கு அத்தனை பேர்த்துக்கும் எல்லாம் அனுப்புறதுலேருந்து, இன்விடேஷன் அனுப்புறதுலேருந்து, அங்கே யார் பார்ட்டிசிபெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும், பேக் ட்ராப் அனுப்புறது, மைக் செட் பண்ணி கொடுக்குறது, அத்தனை ஏற்பாடுகளையும் ப்ராப்பராக பண்ணி அந்த டீமோட ஒர்க்கு தான் வந்து நான் இந்த கிரெடிட்லாம் எடுக்கிறதெல்லாம் அந்த கிரெடிட்லாம் கோஸ் டு தம் ஒன்லி. ரொம்ப சந்தோஷம். ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரிதிங்.
அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய அன்பு வணக்கங்கள். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் பாரதிய வித்யா பவன் இணைந்து வழங்குகின்ற அதிசயராகம் ஆனந்தராகம் தொடர் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி, 12வது பகுதி நிறைவு பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் எப்பொழுதும் போல் இன்றைக்கும் பெருமை கொள்ளுகிறேன். எப்போதும் வந்திருக்கும் முகங்களும் எப்போதாவது வருகின்ற முகங்களும் எல்லோருமே வணக்கத்திற்குரிய முகங்கள். உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. முதலில் மீண்டும் நம்முடைய மனதார இன்றைக்கு விருது பெற்ற அந்த 2 கலைஞர்களையும் கரவொலியால் வாழ்த்துவோம். திரு எஸ்பி ராம், திருமதி சுகன்யா. முரளி அவர்கள் இன்று வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தது மிக இனிமையான, அவருடைய மனதை போலே ஒரு இனிமையான நிகழ்வு. அதிலேயே நிறைய தகவல்கள் நாம் இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறிவிட்டதால் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே இறங்கிவிடலாம். இடதுபுறம் செவ்விசை, வலதுபுறம் திரை இசை, நடுவில் அதை இணைக்கக்கூடிய பாலமாக, சில நேரங்களில் அது உறுதியான பாலமாக இருக்கும், சில சமயம் அது வெட்டி போட்ட பனைமரமாக இருக்கலாம். அது அந்தந்த நேரத்தில் கிரகங்களுடைய நிலையை பொறுத்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு 2 ராகங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். முதல் ராகம் யமுனா கல்யாணி. இது யமன் கல்யாணியா யமுனா கல்யாணியா, இந்த சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துக்கு நான் வரவில்லை. இங்கே யமுனா கல்யாணி என்று சொல்வதற்கு பல விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். இந்துஸ்தானியில் யமன் என்று தனியாக இந்த ராகத்தை சொல்வதற்கும் விளக்கங்கள் இருக்கின்றன. நான் அறிந்த வரையிலே 65ஆம் மேளகர்த்தாவான மேச்ச கல்யாணியின் ஜன்ய ராகம் என்று யமுனா கல்யாணியை பற்றி அறிகிறோம். கல்யாணியினுடைய எல்லா ஸ்வரங்களும் இதிலும் உண்டு, சுத்த மத்தியமத்தை தவிர என்று சொல்லி நான் தப்பிக்கலாமா? முடியாது. வேற என்ன சொல்லுங்க? சுத்த மத்தியமும் கலந்து. அவர் வாசிக்கும்போது சொல்லுவார். அதான் சுத்த மத்தியம். சரி சார், சுத்த மத்தியமும் கிடையாது. இதுல யமுனா கல்யாணியில சுத்த மத்தியமும் உண்டு. சரி, கேட்டா தான் சொல்லுவீங்களோ? அப்புறம் இங்க 2 சேர் இருக்கு, உட்காரலாம். எப்ப வேணா நீங்க எழுந்து போகலாம். ஆமாம்மா ஆமா, அவரை கூப்பிட்டு ரகு சார் இங்க வாங்க. அது இங்க இருந்தா நல்லா, இங்க வரவங்க தயங்குவாங்க. யமுனா கல்யாணி ராகம் பக்தி, மன அமைதி, சாந்தி, சிருங்காரமான காதல் போன்ற பாவங்களை கொடுக்கக்கூடியது என்று நான் கேள்விப்படுகிறேன். நான் கேட்ட வரையிலும் அப்படித்தான் இருக்கிறது. இதமான ராகம். எந்த ராகம் தான் இதமா இல்லை? பாடுவோர் பாடினால் எல்லாம் இதம்தான். அது மாதிரி இருக்கு. ஹேமந்த ருத்துக்கு பொருத்தமான ராகம் என்கிறார்கள். ஹேமந்த ருத்துனா முன்பனிக்காலம், ஏர்லி வின்டர், ப்ரீ வின்டர் காலம். அதுவும் மதியம் 3 to 4 மணி அந்த நேரத்திலே பாடுவதற்கு பொருத்தமான ராகம் என்றெல்லாம் அறிகின்றோம். நம்ம அப்படி பாட முடியாது. 6:30 மணி சாயங்காலம் கச்சேரிக்கு தான் பூபாலம் பாட முடியும் இல்லையா? கச்சேரி ஃபார்மெட் என்று ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்கிறது. இன்னும் இங்கே இருக்கக்கூடிய 40 வயதை தாண்டிய பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல தகவல் இருக்கிறது. மூட்டு வலிக்கு நல்ல ராகம் என்று சொல்லுகிறார்கள். பாரத நாட்டு பெண்மணிகளுக்கு 40 வயது தாண்டியவுடன் தாண்ட முடிவதில்லை.
எதையும் தாண்டி நடக்க முடிவதில்லை, அது மாதிரி இருக்கிறது. ஸோ இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், மூட்டு வலி, ருமாட்டிசம், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற குறைகள் இருப்பவர்களுக்கு யமுனா கல்யாணி ராகம் கேட்டால் நல்லது என்று சொல்லுகிறார்கள். இப்போ பரத்வாஜ் அவர்கள் யமுனா கல்யாணியில் விறுவிறுப்பாக நமக்கு கிருஷ்ணனை அறிமுகப்படுத்துவார், ராதா சமேதா கிருஷ்ணாவை. இது அமரர் ஜி.என். பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றி இருக்கின்ற பாட்டு. கிருத்தியா கீர்த்தனைன்னு சொல்ல தெரியாதனால பாட்டுன்னு சொல்லிட்டேன். கண்ணனோடு சம்பந்தப்படும் பொழுது எந்த உணர்வும் காதல் மயமாக, சிருங்காரமயமாக மாறிவிடுகிறது. புருஷோத்தமன் மீராபாய் அந்த பெரியவருக்கு காட்டி கொடுத்தபடி ஒரே ஆண் கண்ணன் தான் இல்லையா? ஆண்டவன் தான் ஆண், ஆண்மாக்கள் பெண்கள் தான். அதை நமக்கு காட்டி கொடுத்தவள் மீரா. ஒரு அருமையான குறிப்பு ஒரு இடத்திலே படித்தேன், உங்களை பார்த்தோன்னு நினைவுக்கு வருகிறது. நாரதர் கண்ணன் இங்கே பிறந்த பிறகு
கண்ணனிடம் வந்து சங்கீத ரகசியம் கற்றுக்கொண்டாராம் என்று ஒரு குறிப்பு படித்தேன். ரொம்ப அது த்ரில்லிங்காக இருந்தது படிப்பதற்கு. கண்ணன் இங்கே அவதரித்த பிறகு அவன் கோகுலத்தில் இருந்த பொழுது நாரதர் இங்கே வந்து கண்ணனிடம் சங்கீத ரகசியம் சில குறிப்புகள் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டார் என்று என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அருமையான ஒரு தகவலை நினைவுபடுத்திய பரத்வாஜுக்கு நன்றி. ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு. மிக விரைவிலேயே ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியிலே நீங்கள் பரத்வாஜ் ராமனுடைய ஒரு இசை விருந்தை பார்க்க போகிறீர்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 52 வாரங்கள் ஒவ்வொரு ஞாயிறும் டைம்லெஸ் மியூசிக் என்கின்ற தலைப்பிலே கர்நாடக சங்கீதத்தினுடைய தோற்றத்திலிருந்து துவங்கி நமக்கு இந்த பக்கம் தேவாரம் திருவாசகத்திலிருந்து அப்புறம் புரந்தரதாசர் போய் அப்படி போயிட்டே இருக்க ஒரு பயணம். 52 வாரங்கள் அவர் அதை செய்ய இருக்கிறார். அவருக்கு அனுசரணையாக அவருடைய தாயார் அவர்கள் ஆங்கிலத்திலே அந்த வர்ணனையை கொடுப்பார்கள். அதை தொடர்ந்து இவர் வாசிப்பார். இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. எப்பவும் நான் உங்களை வாரம் பார்த்துட்டு தானே இருக்கேன். அதனால் அந்த தேதி நிர்ணயமானவுடன் அந்த அறிவிப்பையும் நான் இங்கே செய்வேன். பத்திரிகைகளிலும் அது உங்களுக்கு வந்து சேரும். முரளி அவர்கள் கேட்டுக்கொண்டது போல் நீங்கள் உங்களுடைய முகவரிகளையோ மின்னஞ்சலையோ அலைபேசி எண்ணையோ கொடுத்து விட்டு சென்றால் உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்க ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி, செவ்விசைக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் திரை இசையிலே நம்முடைய பாலா அவர்கள் என்று பார்ப்போம். யமுனா கல்யாணி. அதற்கு முன்னால் இன்று விருது வாங்கிய எஸ்பி ராம் அவர்களுடைய தந்தையார் திரு சங்கரன் அவர்களிடமும் அவருடைய தாத்தா சங்கீத பூஷணம் ஜி.என். தண்டபாணி அவர்களிடம் நான் வீணை பயின்றேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் குருநாதருடைய பேர் இந்த விருதினை வாங்குவது. யமுனா கல்யாணி ஒரு யமன் கல்யாண் எப்படி அதை கூப்பிட்றீங்களோ அது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ஹிந்துஸ்தானிலேருந்து ஒரு இறக்குமதி தான். இட்ஸ் நாட் அ பியூர் கர்நாடிக் மியூசிக். இது ஹிந்துஸ்தானி மியூசிக்னாலே கொஞ்சம் பஜனை நிறையா உண்டு. ஒரு சொரக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து விட்டுட்டு சிவரஞ்சனி மிஸ்ர சிவரஞ்சனி எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் சேர்த்துருவாங்க. அது மாதிரி தான் இது. கல்யாணியில் வந்து சுத்த மத்தியமத்தை சேர்த்துட்டு யமுனா கல்யாணி. ஓகே, இட் கிவ்ஸ் அ கலர். டிப்பிக்கலி ஃபிலிம் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, அவங்க வந்து நிறையா இந்த மாதிரி ஒரு ராகத்தோட பேஸை எடுத்துட்டு ஒரு ஆக்சிடென்டல் நோட்டை ஒன்று கொடுத்து அந்த பாட்டுக்கு ஒரு அழகை கொடுப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இந்த ராகம் அப்படின்ற கிராமர் கிடையாது. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த இலக்கணம்லாம் எது வேணாலும் பண்ணலாம். வேற செவ்விசையில் வந்து அந்த ராகம் எதில் அமைச்சிருக்கோ அதில் தான் நம்ம பாடணும். கல்யாணினா கல்யாணிலாம் பாடணும். அதுலேருந்து வழுவினாக்கா நம்மளை வெளியில் துரத்திடுவாங்க. நல்ல வேலை அந்த பக்கம் இல்லை. நான் ஹெச்எம்வி ரகு சார் வந்திருக்கார் இன்னைக்கு. அவருக்கு எத்தாப்புல பேசுகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது சார். ஒன்றுமே இல்லையே. இல்லை நான் வித் யுவர் பெர்மிஷன் அவரை பற்றி 2 வார்த்தை நான் கண்டிப்பாக சொல்லணும். நாம் கேட்டுருக்கிற வெங்கடேஷ சுப்பிரபாதம், அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் பாடிட்டு இருக்க குறையொன்றும் இல்லை, அந்த அதுலேருந்து அதுக்குள்ளே இருக்கிற எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய அனைத்து பாடல்களையும் சார் தான் ரெக்கார்ட் பண்ணார். வெறும்ன ரெக்கார்டிங்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி இந்த கம்ப்யூட்டரில் வந்து கட் அண்ட் பேஸ்ட் எல்லாம் கிடையாது. டேப்பு, ஒரு டேப்பு தான், சிங்கிள் ட்ராக்கு. அதில் வந்து அவர் எவ்வளோ எடிட் பண்ணி நமக்கு முழுமையான பாடலாக வருது. இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த நியூவேண்டோ ப்ரோ டூல்ஸ்னு சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதில் ஒவ்வொரு வார்த்தையாக பேசி கூட சேர்த்து அதை பாட்டாக கொண்டு வந்துடலாம். ஆனால் அவர் ரெக்கார்ட் பண்ண காலத்தில் ஒரு டேப்பு, அதில் தப்பாக பாடினா கூட பரவாயில்ல, அதை வந்து கரெக்டாக அந்த நீங்கள் தாளம் போட்டெல்லாம் எங்கேயுமே மிஸ் ஆகாது. எங்கேயும் ஒரு ஸ்கிரிப்போ ஒரு ஜம்ப் இருக்காது, அப்படியே இருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணியிருக்காருன்றது எங்கேயுமே ஒரு டாக்குமெண்டேஷன் கிடையாது. பட் சின்ஸ் ஐ மூவ் வித் ஹிம், அந்த மாதிரி ஒரு நக்காசு வேலையெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. வாட் வி ஹியர் இஸ் ஆல் இஸ் அவருடைய கைவண்ணம். அது எதாச்சியா முதல்ல அவருடைய பாட்டு தான் வந்தது. ஸோ யமன் கல்யாணில் பார்த்தீங்கன்னா தமிழில் எனக்கு தேடி பார்த்த வரைக்கும் ரொம்ப கிடைக்கல. ஸோ ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்குது, சிச்சோரில் ஜெயசுதாஸ் அவர்கள் பாடிய ரொம்ப பிரபலமான பாட்டு. அதுக்கப்புறம் தமிழில் வந்து யமன் கிட்ட போகிற மாதிரி 2 பாட்டு எனக்கு அதில் 1 or 2 சாங், ஒரு சாங் பாடுறது. அதாவது நீங்கள் ராகத்தை தானே சொல்கிறீங்க? வாங்க, உங்கள் துணிச்சலை பாராட்டுறேன். வாங்க, அட்வென்ச்சர் ஸ்பிரிட் இருக்கு உங்களுக்கு. வாங்க, பண்ணலாம், சந்தோஷமாக பண்ணலாம்.
जब दीप जले आना, जब शाम ढले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना, संकेत मिलन का भूल न जाना, मेरा प्यार न बिसराना, जब दीप जले आना, जब शाम ढले आना, नित सांझ सवेरे मिलते हैं, उन्हें देख के तारे खिलते हैं, लेते हैं विदाई दूजे से कहते हैं चले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना। नरना तेरा निरेगा रेगा पगरे ससनी पप मरेगा सनी सग पम प। मैं पलकन डगर बुहारूंगा, तेरी राह निहारूंगा, मेरी प्रीत का काजल तुम अपने नैनों में मले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना। அழைக்காமல் வருவானா, அவனாக தருவானா. அழைக்காமல் வருவானா, அவனாக தருவானா. இப்போ தமிழ் பாட்டு இல்லை என்ன பேருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி இதில் இருக்கட்டும். கண்ணனை கண்டாயோ மேகமே என்றாலோ, காணவில்லை என்றே கண்ணீரில் ஆடுதம்மா, ஆடிடும் மயிலே நீயே ஆடவில்லை என்றாலோ, மாலவன் இல்லை என்று மௌனமாய் போனதம்மா, மாலவன் இல்லை என்று மௌனமாய் போனதம்மா, மௌனமாய் போனதம்மா. இது இந்த பாட்டு எழுதும்போது எனக்கு 18 வயசு. என்னுடைய நண்பர் RS மணின்னு கனடாவில் இருக்கார், எங்களுக்கெல்லாம் மென்டார். அவர் என்னோட 17 வயது பெரியவர். நங்கநல்லூரில் நாங்கள்லாம் ஒரு கூட்டமாக இருந்தோம். நான், ஹரிகிருஷ்ணன், வீரராகவன், பாபு எல்லாரும். எங்களுக்கு அவர் தான் கலீல் கிப்ரான், ரவீந்திரநாத் தாகூர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். அவர் ஆங்கிலத்தில் கவிதை எழுதுவார், ஹிந்தியில் பாடுவார், கவிதை எழுதுவார், நாடகம் போடுவார், அற்புதமான ஓவியர், நல்லா பாடுவார், ட்ராமாலாம் டைரக்ட் பண்ணுவார், ஒரு 7 வாத்தியங்கள் வாசிப்பார். எதுவுமே அதை பற்றி ஒன்று பட்டுக்கும். ஐ ஜஸ்ட் வாண்டட் நோ வாட் இட் இஸ் அப்படிம்பார். போய் திடீர்னு ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஒரு அக்காடியன் தூக்கின்னு வந்துடுவார் வீட்டுக்கு. இது என்னென்ன சும்மா நான் வாசிச்சு பார்க்குறேன் பாரு. அது மெட்டு போடும்போது நான் பாட்டு போட்டிருக்கேன் நிறைய. ஒரே ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு 10 பாடல் எழுதினேன். யாரும் வீட்டில் இல்லாத நேரம். வீட்டில் இல்லாத நேரம் தான் கிருஷ்ணனுக்கு கொண்டாட்டம், என்ன மாதிரி கவிஞர்களுக்கும் கொண்டாட்டம். அப்போ எதுனா அதெல்லாம் அவர் டியூன் போட்டு கொடுத்தார். இது அவர் மெட்டு போட்டு கொடுத்த பாட்டு. அதுதான் அருமையான ஒரு பாடல், ஒரு பல்லவி உங்களுக்கு பார்ப்பேன். அடுத்து இசைக்கவியை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஏற்கனவே இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தவங்க நான் இதை சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க அவங்களுக்காக சொல்கிறேன். நம்மிடையே வாழும் பாரதியார். ஒரே வரியில் அவளை சொல்ல வேண்டும் என்றால் நம்மிடையே வாழும் பாரதியார். நல்ல நினைவுகள் நன்றாகவே இருக்கட்டும். அவ்வளோதான். அதாவது நமக்கு
நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அது அப்பா அப்பாவுடைய பிள்ளை அது அல்ல பாரம்பரியம், அது சாதாரண பாரம்பரியம். வள்ளுவன், கம்பன், பாரதி, நாம் என்று ஒரு பாரம்பரியம், அதுதான் உண்மையான பாரம்பரியம். நீங்கள் எதை பிரதிபலிக்கிறீர்களோ அதிலே ஏற்கனவே தடம் பதித்தவர்கள் உங்களுக்கு முன்னோர்களாகிறார்கள். ஹூ ஆர் யுவர் ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு கேட்டா, நான் குரங்கிலிருந்து வந்தவன் இல்லை, முகம் ஒரு மாதிரி இருந்தாலும் நான் குரங்கிலிருந்து தோன்றியவன் அல்ல, மகரிஷிகளின் பரம்பரை நான், மகரிஷிகளின் பரம்பரையில் வந்தவன் நான், இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது பாரதி எனக்கு ஆதர்சமாக இருக்கிறான். எத்தனையோ பேர்களுக்கு, என்னுடைய எத்தனையோ நண்பர்களுக்கு பாரதி ஆதர்சம், உங்களுக்கும் அப்படித்தானே இல்லையா? பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடான், ஆசை தரும் கோடி அதிசயங்கள் உண்டு அதிலும் ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பம் என்றோன். அதுதானே நம்ம இன்றைக்கு வார வாரம் இதை சொல்லி கொண்டிருக்கிறோம், நாளெல்லாம் அவனை நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ பரத்வாஜரிடம் இன்னொரு பாடல் வாசிக்க சொல்லி கேட்போம். எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த பாடல், யமுனா கல்யாணியில் கொஞ்சம் சீக்கிரம் வாயப்பா கிருஷ்ணா அப்படின்னு, கிருஷ்ணா நீ வேகனே பாரோ. இந்த பாடல் புரந்தரதாசருடைய குருவான வியாசர், அவர் பேர் என்ன, வியாச தீர்த்தா, அவர் இயற்றிய பாடல். ரொம்ப அழகா அவர் தான் இப்படி இப்படி நீ வான்னு சொல்லல, அவர் தான் கண்ணனை எப்படி கண்டாரோ அதை அப்படியே வர்ணித்து சொல்லுகிறார். அவரவர்களுக்கு கண்ணன் எப்படியோ அப்படித்தான் காட்சி அளிப்பான், இல்லையா? உங்க டெஃபினிஷன் எந்த மாத்திரமும் எவ்வறு தெளிச்சுனா அந்த மாத்திரமே நீ உன்னர் அன்னமாச்சாரியா, யார் உன்னை எவ்விதம் நினைக்கிறார்களோ அம்மட்டே நீ அவர்களுக்கு, அம்மட்டே நீ அவர்கள். அதான் அச்சர லட்சம், அந்த ஒரு வார்த்தைக்கே அன்னமாச்சாரியார் கோயில் கட்டி கும்பிடலாம். யார் உன்னை எவ்விதம் கருதுகிறார்களோ அம்மட்டே நீ அவர்களுக்கு. வியாச தீர்த்தர் கண்ட கண்ணன் இந்த இதுக்கு கங்கணமா, கங்கணம், அப்புறம் கீழே கொலுசு, அப்புறம் காசிலிருந்து வந்த பீதாம்பரம், அப்புறம் அந்த பட்டு துணி, அந்த காசே பீதாம்பர எல்லாருக்கும் மகாராஷ்டிரத்தில் எல்லாரும் அவர்களும் பாடுவார்கள். அது மாதிரி எல்லா கையிலும் மோதிரம், யாரு எங்க மாடு மேய்த்த கண்ணனுக்கு மோதிரம், இவ்வளோ நம்ம இஷ்டம் தானே போட்டு பார்க்கறது. இப்படி எல்லாம் வர்ணித்து அவர் சொல்லுகிறார். அவருடைய குறை என்ன அதுல வருதுன்னா, வாயை திறந்து யசோதைக்கு, உன்னை பெறாத தாய்க்கு வாயை திறந்து எல்லா வையத்தையும் காட்டினாயே என்று அவர் அப்படியே புல்லரித்து போகிறார். ஆமா ஆமா, அதுல நம்ம கிரேசி மோகன் அழகா ஒன்று சொல்லுவார், யசோதைக்கு நீ காட்டின வாயை திறந்தால் வையத்தை எல்லாம் காட்டினாயே, நானும் தாய் தானே, எனக்கு காட்டக்கூடாதா, நீ யசோதை இல்லையேன்ட்டானா. ஆமா, ரமண மகர்ஷியிடம் ஒருவர் சென்று ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு ஒரு சும்மா ஒரு தொட்டு அவருக்கு சமாதி நிலை கொடுத்தார் இல்லையா, நீங்கள் எனக்கு அப்படி கொடுக்க கூடாதா, நீ விவேகானந்தரா என்று கேட்டாராம் ரமண மகர்ஷி. அதுபோல இருக்கிறது. ஸோ அப்படி ஒரு தாய் இருந்தால் அந்த கண்ணன் வாயை திறந்தால் வையமெல்லாம் தெரியும் என்று இது ஆழ்வார் பாடல்களிலும் நம்ம பார்க்கலாம். அருமையான இந்த ஸ்ரீ கிருஷ்ணா நீ பேகனே பாரோ, அருமையா வாசி. நீ வாசிக்கலன்னா நாங்கள் பேசிட்டு இருப்போம்.
இந்த அவை நிறைந்திருக்கிறது, நம்முடைய மனமும் நிறைந்திருக்கிறது. என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரு வாக்கியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. மியூசிக் இஸ் தி டைரக்ட் ரூட் டு காட், தோ நாட் தி எக்ஸ்க்ளூசிவ் ஒன். மியூசிக் இஸ் தி டைரக்ட் ரூட் டு காட் என்று சொன்னார். பரத்வாஜ் இந்த கிருஷ்ணனை விதம் விதமாக அழைத்த பொழுது அதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது நிறைவு நிகழ்ச்சி, நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். மிக அற்புதமாக பரத்வாஜ் வாசிக்கிறார். என்றைக்கும் இல்லாத திருநாளாக பாலா ஹிந்தி பாட்டு வேற பாடுகிறார். இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நம்ம டென்ட் கொட்டாயெல்லாம் போடுற மாதிரி இன்றைய கடைசின்னு ஒட்டிட்டு ஒரு 3-4 நாள் ஓட்டிருக்க மாட்டோம். பண்ணுவாங்க தெரியுமா? இன்றைய கடைசி ஒரு நாள், அது இன்றைய கடைசி கிடையாது, ஒரு 3 ஷோ 4 ஷோ திரும்ப போகும். அது மாதிரி பண்ணியிருக்கலாம். அருமையாக இருந்தது. பரத்வாஜுக்கு நம்முடைய வளமான கரவொலியால் வாழ்த்து தெரிவித்து, பாலா அவர்களே என்ன எசப்பாட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பற்றி ஒரு குறிப்பு சொல்லணும். இவங்களுடைய தாத்தா வீணை மேதை டாக்டர் எஸ் பாலச்சந்தர் அவர்கள் இந்த கிருஷ்ணானி பேகினே பாட்டு வந்து அந்த கிருஷ்ணானி பேகினே அப்படின்ற அந்த வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 25 விதமான சங்கதிகள் போடுவார். இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி கச்சேரியில் நான் இன்றைக்கி இவர் வந்து ஒரு 6-7 சங்கதி வாசித்தார். அவர் தாத்தா வந்து அடுத்த வார்த்தைக்கு ப்ரொசீட் பண்ணுவார் அப்படின்னு நம்மளை அப்படியே ஏங்க விடுவார். ஒரு கலைஞரோட வெற்றி என்னன்னாக்கா ரசிகனை வந்து ஏங்க விடுறது தான் ஒரு கலைஞர், மேடையில் இருக்கிற கலைஞரோட வெற்றி. அவர் வந்து 25 சங்கதி வெறும் கிருஷ்ணானி பேகனே, பாரோக்கே போகல, வெறும் கிருஷ்ணானி பேகனே 25 சங்கதி. ரொம்ப ஒரிஜினல். அந்த மாதிரி ஒரு மகோன்னதமான ஒரு கலைஞர் அவருடைய பேரனவர்கள் அதே மாதிரி வாசித்தார். அந்த நினைவுகளெல்லாம் வந்தது இப்போது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யமன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தமிழில் ரொம்ப பிரயோஜனப்படுத்திக்கல இருந்தால் கூட இளையராஜா அவர்கள் வந்து மிக அருமையான ஒரு பாடல் தாய் மூகாம்பிகையில் கிட்டத்தட்ட யமன் பேஸ் தான், பட் மோர் ஆஃப் கல்யாணி. அதில் அதை கண்டிப்பாக இங்கே பாடலாம். யமன் சொல்லி அது அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு இன்ஸ்பிரேஷன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே எம்எஸ் விஸ்வநாதன் மிகவும் சிறப்பான பாடல் தவப்புதல்வன் அப்படிங்கிற படத்தில் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் டி.எம். சௌந்தரராஜன். அது கிட்டத்தட்ட அதே பீட்டு அதே அமைப்புகளில் தான் இந்த ஜனனி ஜனனி இருக்கும். ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறதுனாக்க அந்த ஆதிசங்கரோட பஜகோவிந்தம் இந்த ராத்திரி இவருக்கு ஸ்வப்னத்தில் வந்து இதே வர்ணமெட்டில் வந்தது. அதுக்கப்புறம் இந்த பாட்டை டைரக்டர் சங்கர் பண்ணார். அப்போது அவர்கிட்ட இந்த டியூனை போட்டு காமிச்சேன்னு சொன்னார். பட் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு தற்செயலான நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஸோ ரெண்டும் இல்லை என்னென்ன புரியல, ஏதோ பேசிக்கிறாங்க. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ, ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜனனி 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 ஜனனி. ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும் சடைவார் குழலும் விடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே, ஜகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ, ஜகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ, ஜகன்மோகினி நீ சிம்மவாகினி நீ, ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ, ஜனனி 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 ஜனனி. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும், ஏழாம் கடலும் வானும் நிலவும்
என்னுடன் உறவாடும் இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேனி இறைவா உன் அருளாகலாம், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். கண்ணதாசனுடைய அருமையான பாடல்கள் இது ஒன்று. ஜனனி ஜனனி வாலி அவர்கள் எழுதிய பாடல். அதில் ஆமாம்மா, குளிர் தேகத்தில் அது சொல்லுங்க, கொண்ட நாயகனின் குளிர் தேகத்தில், கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே. இவன் குளிரானவன், அவள் அனலானவள். அப்புறம் ஜெகன் மோகினி, இவன் மோகத்தை தீர்ப்பவன், அவள் மோகத்தை கொடுப்பவள். ஏனென்றால் பராசக்தி பிரகிருதி. இந்த புறமயமான வாழ்க்கையிலே இந்த ஆன்மாவை பொருந்த வைத்து அது தன்னைத்தான் மறக்க வைக்கின்ற ஒரு படிப்பினையை தருபவள் பராசக்தி. அந்த படிப்பினையை பெற்று வந்தால் பரமேஸ்வரனுடைய பதம் நமக்கு கிடைக்கிறது. அவன் குளிர், இவள் கணர். அவன் தெளிவு, இவள் குழப்பம். தெரியாதவர்களுக்கு குழப்பம். காளியனும் திரு பெயருடையாள், இந்த காலத்தை ஆண்டிடும் தன்மையினாள், சின்ன தூளியைப் போல் இந்த வையத்தினை ஆட்டி தூக்கத்தில் நம்மை மயங்க வைப்பாள் என்று என்னுடைய நண்பர் வாவேஸ் அவர்கள் பாடுவார். ரொம்ப அற்புதமான, சின்ன தூளியைப் போல் இந்த வையத்தினை ஆட்டி தூக்கத்தில் நம்மை மயங்க வைப்பாள், இந்த கேளிக்கை ஓய்ந்த ஒரு கணத்தே விழி கோலத்திலே தன்னை காட்டிடுவாள், அவள் தாளினையே சதம் என்றிருந்தால் அவள் தன்னையும் உன்னையும் உணர்த்திடுவாள். நான் வச்சேன் பாருங்க, அவள் தாளினையே சதம் என்றிருந்தால் அவள் தன்னையும் உன்னையும் உணர்த்திடுவாள். பிரகிருத்தியில தான் இருக்கிறோம். பிரகிருத்தினுடைய சுபாவம் தெரிந்து கொள்ளாமல் புருஷனை அடைய முடியாது. அந்த அந்த நினைவுகளை தந்தது இந்த வரிகள். அருமையா இருக்கு. இப்போ அடுத்த ராகத்துக்கு செல்லுவோமா? என்ன அவ்வளோ சஸ்பென்ஸ்? சும்மா ஒரு கை தட்டலாமே. சிந்து பைரவி. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது, எது பேசினாலும் எனக்கு டெக்னிக்கலாக தான் இருக்கும். இவங்க வீட்டுக்கு போய், எங்கள் வீட்டுக்கு இவங்க வருவாங்க, இல்லை பாலா வீட்டுக்கு அவங்க போவோம். அப்போது இந்த மாதிரி நான் நடுவில் தான் உட்காந்துருப்பேன். அப்போது இந்த மாதிரி டென்னிஸ் பார்க்குற மாதிரி ஒன்றுமே புரியாமல் மலங்க முழிச்சுன்னு தான் இருப்பேன். எவ்ரி திங் சவுண்ட் ஸோ டெக்னிக்கலி, ஏன்னு தெரில எனக்கு. இவங்க வீட்டில் இவங்க ரெண்டு பேர், இவங்க வீட்லேயும் நான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப வேற காரணங்களுக்காக, ரொம்ப விமர்சையாக விருந்து கிடைக்கும் அது மாதிரி. அது பாலா விட்டு நல்லா கிடைக்குன்றது தெரிஞ்சதுனால போயிருப்போம். இந்த காஃபி தோசைன்னு சொல்கிறது மட்டும்தான் நமக்கு புரியும். மற்றபடி நான் ஆத்த கண்டேனா அழகரை கண்டேனா. அதனால இப்போ சிந்து பைரவி 10வது மேலகர்த்தாவனுடைய நாடக பிரியாவிலிருந்து ஜன்யம்னு ஒருத்தரும், அப்புறம் 8வது மேலகர்த்தாவான ஹனுமத்தோடியிலேருந்து ஜன்யம்னு இன்னொருத்தரும், 20வது மேலகர்த்தாவான நடபைரவியினுடைய ஜன்யம்னு இன்னொருத்தரும் சொன்னா நான் எதை எடுத்துக்கிறது? இவங்க தான் சொல்லணும். ஏன்னா சிந்து பைரவி எடுத்துக்கிறேன். எனக்கு சொரங்களே 7ஆ இருந்தானே 7000 இருந்தானே இல்லையா? இனிமையா இருக்கணும். நம்முடைய இதயத்தை அதில் பறி கொடுக்கணும். இதயத்தை எவன் இசையில் பறி கொடுக்கிறானோ அவனுக்கு இறைவன் தன்னுடைய இதயத்தை பறி கொடுக்கிறான். அப்படிதானே இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னு இன்னொரு குறிப்பு, இது மிடில் ஈஸ்டில் இருந்து வந்தது என்கிறார்கள். இந்த ராகம் சிந்து பைரவி மிடில் ஈஸ்ட் இருந்து வந்தது. அதனால்தான் நீங்கள் குரான் ஓதும் போது பார்த்தீர்களானால் அதில் சிந்து பைரவி இருக்கும் என்று ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார். ஒரு உபயோகமான குறிப்பு தான் இல்லையா? அது எப்படிங்கிறது பாலாவும் காட்டுவார். அவர் பாடும் பொழுது அது நமக்கு இன்றைக்கு தெளிவாகும் என்று நினைக்கிறேன். பரத்வாஜ் விளையாட்டு பிள்ளை தான். கல்யாணம் ஆற வரைக்கும் எல்லாம் தீராத விளையாட்டு பிள்ளை தானே. வாசிங்கப்பா. அப்புறம் விளையாடுறதப்பா தனியா போயிடும். இவர் வாசிச்ச முதல் லைன் தோடி. இந்த மாதிரி ஒரு சங்கதி வாசிச்சா தஞ்சாவூர் போய் இல்லையா பின்ன அப்படிமா வாசிக்க. ஆமாண்டா மனோரமா சொல்லுவோம், ஆமா ராசு ஆமா ஆமான்னு அவர் சிக்கில் சண்முக சுந்தர வாசிக்கும் போது அது மாதிரி இருக்கும். இந்த ரோட்டி அதை சொல்ல ஆமா இல்லையா
தீரவே தீராது. அந்த முடிவுதான் தீராது. அது நமக்கு கம்பர்ட்ட கொண்டு போகுது. அழகிலா விளையாட்டுடையார் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அப்படி படிக்கணும். அது அவர் தலைவர் அன்னவருக்கே சரணா. இந்த 3ஆம் வாய்ப்பாடு மாதிரி படிக்கக்கூடாது கவிதை இல்லையா? உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும். அது உலகம் ஆயிடுத்து. தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும். அவன் நுழைந்ததுனால அது நிலை பெருக்கிறது. நீக்கலும் வேணாம் போ அப்படின்னா சோழி கலைச்சிருவான். அவ்வளவுதான். நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் அளவிலாத விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. சாம்பார் இந்த கவிஞனுடைய மதர்ப்பு. பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழும். அந்த பாட்டன்ட்டு இருந்தா இந்த பாட்டை வாங்கினான் நம்ம பாட்டை. அழகா இருப்பாங்க. தீராத விளையாட்டு. அதுல இவங்க உட்காந்து ஆழ்வார்றது ஞாபகம். புல்லாங்குழல் கொண்டு வருவான் நமது பொங்கி ததும்புனர் கீதம் படிப்பான் கல்லால் மயங்குவது போலே நாங்கள் கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம். அப்புறம் ஒரு ஸ்டான்ஸா இருக்கு, வாசிக்கிறது யார் பாடுறதில்ல. அங்காந்திருக்கும் வாய்தனிலே கண்ணன் 6-7 கட்டெரும்பை போட்டு விடுவாங்க. ஆண் வாயப்பட கட்டெரும்பு. இந்த கட்டெரும்பு எங்க நம்மாழ்வார்ட்டேருந்து வருது. நம்மாழ்வார் அந்த பாசரம் ஞாபகம் இல்லை, அங்கேருந்து வருது. அங்காந்திருக்கும் வாய்தனிலே கண்ணன் 6-7 கட்டெரும்பை போட்டிருப்பான் எங்காகிலும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோ தீராத விளையாட்டு பிள்ளை. முதல்ல கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை. ஏன்னா தெருவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை. அதில் கொஞ்சம் பொறாமை இருக்கு, கொஞ்சம் திருப்தியும் இருக்கு. இவனுக்கு நம்மளை என்ன பாடுபடுத்தினாலும் இந்த பெண்கள் இவன் இவனை தொல்லை பண்றானு அது ஒரு சந்தோஷம். இருந்தாலும் எல்லா பெண்களும் இவனையே சார்ந்து இருப்பது இவர்களுக்கு ஒரு வருத்தம், ஒரு பொறாமையும் ஒரு வருத்தம் சேர்ந்து இருக்கு. அதில் இன்னும் ஒரு 2 வாசிக்கலாமா நீங்க? அந்த குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணால் வரும். எல்லாமே கண்ணனாவே இருக்கு. யமுனா கல்யாணி சிந்து பேரு. பாடுங்க போல. சிந்து பைரவியில என்ன ஸ்ருதி உங்களுக்கு? சிந்து பைரவி. Most of these Hindustani ragams are usually sung in Madhyamam. அது நார்மல் சஜ்ஜத்துல வச்சுட்டு பாட மாட்டாங்க யூஸ்வலா. பட் குறையொன்றுமில்லை பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் ராகமாலிகா சாங்கே ஒரு ராகமாலிகா சாங்னால யூஸ்வலா வந்து மத்தியமத்தில் இல்லாமல் சஜ்ஜத்தில் பாடிடுறாங்க. பட் சிந்து பைரவி, இந்த யமுனா கல்யாணி, அப்புறம் அபீர் கல்யாணி கூட சஜ்ஜத்தில் தான் பாடுவாங்க. பட் பெஹா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் சங்
Dvampuri sometimes also are sung in Madhyamam. So இதில் பாடுறச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளீசிங் எஃபெக்ட் இருக்கும். As compared to சிந்து பைரவியில் பாலா என்ன பாட போறாரு கேட்போமா? திரைப்பட இசையிலேருந்து. அது இன்னும் அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்ததுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? மிடில் ஈஸ்ட் அந்த குரான் ஓதும்போது அந்த சிந்து பைரவி ராகம் வருதுன்னுலாம் சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்குமா? இருக்கலாம். என்னன்னாக்கா இப்போ சமீபத்தில் மறைந்து போன மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர் வந்து இந்த சிந்து பைரவியை நிறைய பாட்டில் கையாண்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி SV வெங்கட்ராமன் நம்ம தமிழ் இசைக்கு, தமிழ் திரைப்பட இசைக்கு தந்தையார் என்று சொல்லலாம். அவர் வந்து காற்றினிலே வரும் கீதம் MS சுப்புலட்சுமி அது ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பீரியட்லாம் அவங்க வந்து பியூராக அப் டு த பீரியட் ஆஃப் CR சுப்பராமன் அந்த கர்நாடக இசை பாணியிலேயே பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கும். MS விஸ்வநாதன் வந்து SV வெங்கட்ராமனுடைய பார்ட்டியில் வந்து ஹார்மோனியத்தை தொடச்சி வைக்கிற வேலை, மைக் அடிச்சு அந்த மாதிரி வேலையெல்லாம் எடுபடி வேலை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியில் வந்துட்டு SM சுப்பையா நாயுடுகிட்ட அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஜனோவா படத்தில் அவர் தன்னோட முதல் பாடல் அவருக்கு கொடுத்து, அதுக்கு ஆக்சுவலாக ஜனோவா படத்தில் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த போது பச்சன் தான் ப்ரொடியூசர். நான் வந்து இந்த விஸ்வநாதனுங்கிற பையனை தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் MGR அப்ஜெக்டட். 2 பேருக்கும் சண்டை. பச்சனுக்கும் MG ராமச்சந்திரனுக்கும் சண்டை. இந்த பையனை போடக்கூடாதுன்னு MG ராமச்சந்திரன் சொல்லார். Despite the fact that MSV was a Malayali, பச்சன் was a Malayali, MGR was also a Malayali. பட் பச்சன் சொல்லிட்டு எனக்கு நீ வேண்டாம், விஸ்வநாதன் தான் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த பாடல்கள் விஸ்வநாதன் அவர்கள் போட்ட பாடல்கள் எல்லாம் மகத்தான வெற்றி அடைஞ்சு MG ராமச்சந்திரன் வந்து விஸ்வநாதன் இந்த ஒரு குடிசையில் இருக்கார் சென்னையில். ரொம்ப கஷ்ட காலம் இருக்குது. அப்போ தான் ஆரம்பம். மழையில் நனைஞ்சுன்னு வந்து அவரை அப்படியே ஆற தழுவி என்னமா போட்டிருக்கப்பா, அவனை போய் நான் வேணான்னு சொல்லிட்டேன், இந்த நட்பு என்றைக்குமே கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நட்பு கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. Despite the fact that விஸ்வநாதன் did a lot of hit songs for சிவாஜி கணேசன். அவங்க 2 பேரும் நம்ம ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இருந்துருவாங்க. they were friends. சிவாஜிக்கு ஒரு நல்ல பாட்டு போட்டு கொடுத்தா விஸ்வநாதா எனக்கு அதே மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு டிமாண்ட் பண்ணி வாங்கிடுவார் MG ராமச்சந்திரன். MG ராமச்சந்திரனுக்கு ஒரு நல்ல பாட்டு போட்டால் அதே மாதிரி பாட்டு எனக்கு வேணும்னு, அந்த மாதிரி ஒரு தொழில் போட்டி இருந்தது அந்த காலத்தில். ஸோ MS விஸ்வநாதன் எவ்வளோ பெரிய மேதைன்னா, மேதையெல்லாம் கிடையாது, அவர் வந்து வர்ச்சுவலாக சங்கீத கடவுள்னு சொல்லலாம். இந்த சிந்து பைரவி ராகத்தை எடுத்து வச்சு 3 டிஃப்ரெண்ட் சாங்ஸ் போட்டிருக்காரு அவர். துக்ளக், முகமது பின் துக்ளக் படத்தோட டைட்டில் சாங் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே உலகின் எல்லை அல்லா அல்லா, அது வந்து ஒரு கடவுள். ராமன் எத்தனைய ராமனடி, 3 தெய்வங்கள் படத்தில் சுசீலா அவர்கள் மிக அருமையான ஒரு பாடல், அது ராமரை துதித்த பாடல், அதுவும் சிந்து பைரவி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடர்னாக வந்து சிம்லா ஸ்பெஷல் அந்த படத்தில் உனக்கு என்ன மேலே நின்றா SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடினது. 3 டிஃப்ரெண்ட்டு, ஆனால் ராகம் ஒன்று தான். அதுதான் அவருடைய அந்த மேதா விலாசம், அந்த கடவுளுடைய அவதாரம், சரஸ்வதியோட அவதாரமே MSV. 3 டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணிப்பார். ஒன்றுத்துலேயும் இந்த ஃப்ரேஸ் அதில் இருக்காது, அந்த ஃப்ரேஸில் இருக்காது. ஆனால் அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கனாக்க நானும் பண்ணியிருக்கேன் தம்பி ஓ அப்படிம்பார். ஆனால் ஒரு நல்ல இசை அமைப்பாளருக்கு தன்னோட இசை தான் போட்ட இசையை மறந்துடணும். அது நினைவில் இருந்துனாக்க திருப்பி அந்த தாக்கம் இருக்கும். பின்னாடி வந்த நிறையா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு எல்லா பாட்டும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த அல்லா அல்லா பாட்டு வந்து கவிஞர் வாலி எழுதினது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்னன்னாக்கா, விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து இந்த பாடலை முகமது ரஃபி அவர்கள் பாடணும்னு ஒரு ரொம்ப ஒரு பிடிவாதமான எண்ணம். சோவோட அவர் அதுக்கு ஒரு பெரிய அதே மாதிரி ஒரு தர்கா நடந்திருக்கு. இல்லை சோ வந்து MSVயோட பெரிய ஃபேன். சோ சார் வந்து நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்ல, இல்லை இது ரஃபி தான் பாடணும்னு. சரி 2 பேருக்கும் சண்டை வேண்டாம், திருவிழச்சொட்டு போட்டு பார்த்துடலாம், அதில் யார் பேர் வருதோ அவர் பாடட்டும் இந்த பாட்டுன்னு சோ சார் சொன்னேன்.
சோ சார் வந்து திருவள்ளச்சூட்டு எழுதி சாமிக்கிட்ட போட்டு யாரையோ விட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. எடுத்தால் அதில் எம்எஸ் விஸ்வநாதன் வந்தது. சரிப்பா உன் பேர் தான் வந்துட்டு நீ பாடணும். எம்எஸ்வி வந்து ரொம்ப இன்னசென்ட்னா அவர் வந்து ஒரு சின்ன குழந்தை தான். அவர் சின்ன குழந்தையாக இருந்தனால்தான் அவரால் வெரைட்டி ஆஃப் விஷயங்கள் கொடுக்க முடிஞ்சது. என்னன்னா 2 சீட்லேயும் அவர் எம்எஸ்வியோட பேர் தான் எழுதி போட்டிருந்தார். பிகாஸ் சோ சார் வாண்டட் எம்எஸ்வி டு சிங் திஸ் சாங். வேற எவனாவது இருந்தானா அந்த சீட்டை கொண்டா நான் பார்க்குறேன்னு இருப்பார். பட் இஸ் சச் அ சைல்டு. எம்எஸ்வி கிரேட். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல். உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல், பள்ளி வாசல். அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ். இப்படி ஒரு பாட்டு. உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல். ஒருவன் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடா. கண்ணதாசன். 9 பொந்தை வைத்தான், உள்ளே ஒரு பறவை வைத்தான். என்னடா புத்திசாலி இவன், எவனிடம் பாடம் கற்றான். இது ரமணன். 9 துளை இருந்தும் ஒழுகவில்லையே ரசம். இது கரூர் சித்தர். ஐயோ பாருங்க. ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி. தேவன் ராமன் எத்தனை ராமனடி. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் அந்த சீதாராமன். அரசாள வந்த மன்னன் ராஜாராமன், அலங்கார ரூபன் அந்த சுந்தர ராமன். ராமன் ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தெய்வமடி. தேவன் ராமன் எத்தனை ராமனடி. இதுல தாயே என் தெய்வம் என்ற கோசலை ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரம் என்னும் வில்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன். என்ன அழகா இருக்கும். அதாவது நீங்க கண்ணதாசனை நான் சந்திச்சதுனாலே தெரியும். இது அவர் சொல்லும் பொழுதே ஒருத்தன் டியூன் போட்டுடலாம். அது மாதிரி அப்படி இருக்கும். அவர் பேசும்போது அப்படி இருக்கும். வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன், அப்படி தான் எங்கேயோ மூஞ்சி வச்சுட்டு இருப்பாரு. வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைத்தவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமன் கைகளில் நான் அபயம். ராம் ராம். மற்ற விஷயம்னா அப்படிட்டு போயிடுவார். அந்த சரளம் யாருக்கு வரும்? அருமையான பாடல். நீங்கள் வந்து இது உற்று கேட்டீர்களான இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எம்எஸ்சி மெட்டு போட்டிருக்கிற கண்ணதாசன் எழுதியிருக்கிற இந்த ராமன் எத்தனை ராமரடி நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன அற்புதமான ஒரு பக்தி பாடல். அருமையான பக்தி பாடல். இதில் 17 ராமன்கள் வருகிறார்கள். ராமஜெயம் வர்றதுக்கு முன்னால் 17 விதமாக ராமனை அவர் கொண்டாடுகிறார். அதாவது எளிமையாக இருக்கணும். 2 விதமாக 2-3 விதமாக கவிதை இருக்கிறது. இது வந்து எளிமை, எல்லாரும் பாடக்கூடிய, எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய, எல்லாரும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக கடவுளை ஆக்கி தருகின்ற பாடல்களில் இது ஒன்று. இப்போ இன்னொரு பாட்டு அவர்கிட்ட போயிட்டு இங்கே வருவோம். நம்ம இன்னொரு பாட்டு பரத்வாஜ் சிந்து பைரவியில் நமக்கு வாசிப்பார். என்னன்னா தஞ்சாவூர் சங்கர ஐயர் நம்முடைய வாழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாగ్గேயக்கார். அவர் சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இங்கே தாழையுத்தில் போய் அவரை சந்தித்தேன். அருமையான கீர்த்தனைகள் தமிழில் இயற்றி இருக்கிறார். உரிய மரியாதை தரப்படவில்லை என்பது என்னுடைய குறை. இன்னும் வந்து அதை அருமையாக பாடியிருக்கலாம். இந்த பாட்டு அவருக்கு வந்து குரு அவருடைய மாமா கிருஷ்ணய்யர், அப்புறம் சாத்தூர் கிருஷ்ணய்யங்கார், அப்புறம் டைகர் வரதாச்சாரி, இவரெல்லாம் அவருடைய குரு. சீடர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய திரு டிவி சங்கரநாராயணன் அவர்கள், நெய்வேலி சந்தானகோபாலன், ரவிகிரண் இவர்கள்லாம் அவருடைய சீடர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். கலைமாமணி விருது, சங்கீத ரத்னாகரா கிளீவ்லாண்ட்லேருந்து அந்த விருது, சங்கீத கலா ஆச்சாரியா மியூசிக் அகாடமி விருது எல்லாம் வாங்கி இருக்கிறவர்.
இது பாருங்க, ஒரு தமிழ் பாடல் கீர்த்தனையாக வரும் பொழுது பல பேர் வந்து அதில் வந்து சொற்களை கோட்டை விட்டுருவாங்க, கவிதையும் அதில் தொலைஞ்சு போகும். எப்போ வந்து உங்களுக்கு இந்த கவிதை தன்மை மனசில் இல்லையோ சொற்கள் சரியாக இருக்காது. பாரதியார் இதை இந்த சங்கீத விஷயம்னு பாரதியார் கட்டுரை எழுதியிருக்காரு, அவசியம் படிங்க, அப்போ தெரியும் எவ்வளோ அழகாக அதில் எழுதியிருக்காருன்ட்டு. நான் சொல்கிறேன் இந்த கீர்த்தனையினுடைய வரிகளை. மனதிற்குகந்தது முருகனின் ரூபம், மாயையை நீக்குவது அவன் திரு நாமம். ஏன்னா அழகாக இருக்கு பாருங்க. மனதிற்கு உகந்தது முருகனின் ரூபம், மாயையை நீக்குவது அவன் திரு நாமம், தினமும் காப்பது அவன் கைவேல். அந்த தினமும் தான் அக்ஷர லட்சம். தினமும் காப்பது அவன் கைவேல், தீரா வினையும் தீர்க்கும் கதிர்வேல், எண்ணும் எண்ணமெல்லாம் நிறைவேறும், பண்ணும் பூஜையினால் பலன் உண்டாகும், மண்ணில் நாம் படும் துயரம் தீரும், மாறா இன்பமும் மனதினில் சேரும். நீங்க இலக்கணத்தை பத்தி சரியான ஆசிரியப்பா, எல்லா எதுகை மோனையோட ஆசிரியப்பால் இருக்கு. எழுத முடியாதா கீர்த்தனை? அவரை கொண்டாட வேண்டாமா? தஞ்சாவூர் சங்கரையருக்கு இங்கிருந்தே நம்முடைய கரவொலியார் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கலாம். இருக்கட்டும்
1974 நினைக்கிறேன். வெங்கநல்லூரில் இருக்கும் பொழுது வீட்டுக்கு பின்னால் ஒரு நிகழ்ச்சி அப்படி பகிர்ந்துக்கிறேன் உங்க கூட. சுந்தர மேனன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் பாடகர் கிடையாது, ஆனால் ரொம்ப பக்திமான். அவர் வந்து மெஹர் பாபான்னு ஒரு மகான் இருந்தார். அந்த மெஹர் பாபாவுடைய பக்தர். ஏதோ ஒரு நாள் வந்து பவர் கட், என்னைக்கு தான் நங்கநல்லூரில் பவர் கட் இல்லை, வந்தாதான் ஆச்சரியம். உட்காந்துருக்கும்போது அவர் அந்த விளக்கேற்றி வச்சு அவர் தியானத்தை விடலை. இன்னும் கொசு கடிச்சாலும் அவர் தியானம் பண்ணுவார். பாட்டு 4 பாட்டு அவர் வந்து அவருடைய பாபா முன்னால் பாடுவார். அவர் உட்காந்து பாடுறாரு. அவர் ஹீஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இட் டு மீ. அந்த வயசு அப்படி அவர் பாட பாட அப்படி நானும் பாடினேன். அவர் ஹிந்தியில் பாடுறாரு, நான் அதை அப்படி தமிழில் பாடினேன். இது கிட்டத்தட்ட இந்த ராகத்தில் இருக்கிற மாதிரி ஞாபகம் எனக்கு. ஆரத்தி ஸ்வீகாரோ मेहर मन आरती स्वीकारो, दिव्य सनातन परम दयालो, ये जगदोदारो मेहर मन आरती स्वीकारो. दूब दीप चंदन मलराले, दूब दीप चंदन मलराले, பாவம் போகுமோ பழிகள் தீருமோ, தூபதீப சந்தன மலராலே பாவம் போகுமோ பழிகள் தீருமோ, உன்னடி சரணம் அடைந்து விட்டாலே, உன்னடி சரணம் அடைந்து விட்டாலே, காப்பதுன் கடமையன்றோ மெஹர் மன், காப்பதுன் கடமையன்றோ மெஹர் மன், ஆரத்தி ஸ்வீகாரோ மெஹர் மன் ஆரத்தி ஸ்வீகாரோ. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலால, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகர் என மறந்தோம், நாடகத்தில் கலந்தோம், அப்படியே அந்த ஆரவணத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எம்எஸ்வி அவர்கள் கொண்டு ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை, கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை, உன் கையில் அந்த நூலா நீ சொல்லு நந்தலாலா, உனக்கென்ன மேலே நின்றாய் நந்தலாலா. அப்புறம் அடுத்த வரி பாடலன்னா விடுவாங்களா? யார் யாரோ நண்பர் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு, யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் ஒன்று, பூவொன்று முல்லை கண்டு பூவென்று முல்லை கொண்டு புரியாமல் நின்றே நின்று
பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தாலே ரெண்டும் ஒன்று. பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தாலே ரெண்டும் ஒன்று. நான் என்ன கள்ளா பாலா, நீ சொல்லு நந்தலாலா. உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. அருமையான பாடல், வாலியினுடைய பாடல். கேவி மகாதேவன், அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும். கேவி மகாதேவன் வந்து ஒரு நம்மளே வாழ்ந்த ஒரு சிறந்த இசைக்கலைஞர். பியூரா அப்படியே கர்நாடிக்லேயே எல்லா பாட்டையும் போட்டுருவார். அவர் எப்படின்னாக்கா டியூனுக்கு பாட்டு எழுதினதே கிடையாது. அவர்கிட்ட பாட்டை கொண்டு போய் கொடுத்தா ஒரு அரக்கவழி வெத்தலை எப்போவுமே மென்னுருப்பார் புகையில் போட்டு. புகழேந்தி அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் புகழேந்தி கூப்பிடுவார், அப்படியே பாடுவார். புகழேந்தி வந்து வர்ச்சுவலாக ஒரு ராமர் ஆஞ்சநேயர் மாதிரி. புகழேந்தி வந்து அவரோட ஆஞ்சநேயர். அப்படியே அவர் என்ன டியூன் சொல்கிறாரோ அப்படியே அது கிடுக்கிடு நார்மலத்தில் வச்சு நோட்ஸ் எடுத்துருவார். அப்படியே பாட்டை பார்த்து இப்போ வந்து இந்த கவிதை, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா உன்னை சேவித்த கரன்களுக்கு இல்லை பயமே அப்படின்னு அவர்கிட்ட வந்திருக்கோம். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. இது வந்து அவருக்கு அப்படியே அப்படியே டியூன் வரும். அந்த டியூன் அவர் சொல்வார், அவர் எழுதிடுவார். அவர் இசையமைத்தது கேவி மகாதேவன், கிரேட் மியூசிக் டைரக்டர். இந்த இடத்துல அவரை நம்ம நினைவு பண்ணணும். ரொம்ப 12 சீர்காழி சின்னஞ்சிறு பெண் போல, அதுவும் ரொம்ப அருமையான ஒரு பாடல். அது கேவி மகாதேவன் போட்டது இல்ல இல்ல, அது வந்து சீர்காழி அவர்களை இசையமைத்தது. உளுந்தூர்பேட்டை சண்முகங்களுடைய பாட்டு. மதுரை டி ஸ்ரீனிவாசன், சீனா குட்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் மிருதங்க வித்வான் அவர். அவர் வந்து நம்ம மயிலை கற்பகாம்பாள் மேலே கருணை தெய்வமே கற்பகமே கர்நாடக இசை மேடையிலே கடைசியிலே அனைவரும் இன்றளவும் பாடிக்கொண்டிருக்கும் ஒரு சிறந்த பாடல் மதுரை டி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதியது. 12 மாதங்கள் நல்ல இசை மழை. அதற்கு ஆதார சுருதியாக விளங்கியவர் நம்முடைய பரத்வாஜ் ராமன் அவர்கள் தான். இது அவருக்கான நிகழ்ச்சி. இது பரத்வாஜுக்காக முரளி அவர்கள் வகுத்திருக்கின்ற வடிவமைத்திருக்கின்ற நிகழ்ச்சி. இதில் எத்தனையோ ராகங்களை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 36 ராகத்துக்கு மேலே பார்த்துருப்போம். 30லிருந்து 36 ராகம் வரைக்கும் பார்த்துருப்போம். 34 ராகங்கள். பையன் கணக்கில் இந்த 34 ராகங்களையும் தேர்ந்தெடுத்தது பரத்வாஜ் ராமன் தான். இந்த 34 ராகங்களில் என்ன பாட்டு பாட வேண்டும், திரைப்பட பாடல்கள் பாட வேண்டும் என்று முடிவு செய்தது பாலா தான். என்ன ராகமாக இருந்தால் பாட முடியாது என்று உறுதியாக இருந்தது நான் தான். அருமையாக நடந்தது. இந்த எங்களால் உங்களை மாதிரி கவிதை எழுத முடியாது. எனக்கு ஆனால் ஒன்று தெரியும், எனக்கு ஒன்றுதான் தெரியும். இதில் இன்னிசை நின்று விட்டால் இமைப்பதும் ஓசையா. when the music stops even the blinking of eyes. நாராசன் தான் இல்லையா? இன்னிசை நின்று விட்டால் இன்னிசை நின்று விட்டால் இமைப்பதும் ஓசை தன்னந்தனீஸ்வரமாய் தவழ்ந்திட ஆசை. எப்படி இருக்கு பாரு நம்ம ஆசை. இன்னிசை நின்று விட்டால் இமைப்பதும் ஓசை தன்னந்தனீஸ்வரமாய் தவழ்ந்திட ஆசை. வண்ணங்கள் வார்த்தைகள் வடிவங்கள் எல்லாம் எண்ணங்களோடு எங்கேனும் நீங்கிடட்டும். நீ வேண்டும் எனக்கு நீதான் வேண்டும். அந்த நிலையில் நம்மை சேர்ப்பது இசைதான். அது எந்த இசையானாலும் சரி, அது நம்ம மனதை பறிகொடுக்க தெரிந்தால் இறைவனிடம் நம்மை கட்டாயம் சேர்ப்பிக்கும் என்று சொல்லி, எப்படி ஜனவரி மாதம் இந்த நிகழ்ச்சி இந்த அருமையான பிள்ளையினுடைய திருக்கரங்களால் இந்த வீணை நரம்புகளை மீட்டப்பட்டு துவங்கியதோ, இந்த நிறைவும் இதற்கு மேல் யாரும் பேசப் போவதில்லை. நிறைவும் பரத்வாஜுடைய அந்த மீட்டலோடு முடியும். இந்த 2 ராகத்தையும் டக்குன்னு ஒரு ரேப் அப் கொடுத்தேன்னா நான் ட்ரெயினை பிடிப்பேன், இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். இதற்கு ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும். இந்த அடுத்த நிகழ்ச்சிகள் என்னன்னா, இப்போ முரளி வந்து 2 நிகழ்ச்சின்னு சொன்னவர் 4 நிகழ்ச்சி என்று சொல்லுகிறார். இப்போ தேதிகளை நமக்கு கொடுத்து ஒரு 6-7 கான்செப்ட் இருக்கு. ஒன்று மட்டும் உங்களுக்கு முன்னுரையாக சொல்லிக் கொள்ளலாம். மீண்டும் ஒவ்வொரு மாதமும் 3வது செவ்வாய்க்கிழமை 4வது செவ்வாய்க்கிழமை பாரி நம்ம இங்க சந்திக்கிறோம். ஆமா,
இங்கே சந்திக்கிறோம். அது இருக்கு. ஆமா ஆமா, திருக்குறள் பேச சொல்லுகிறாரு, ஆத்திச்சூடி பேசுன்றாரு. ஒவ்வொரு மாதமும் ஒருத்தரை வைத்துக்கொண்டு கண்ணதாசனை பத்தி வைபவமா நடத்துங்கன்றாரு. அது ஏற்கனவே மதுரை ஜிஎஸ் மணி, அப்புறம் ரமேஷ் விநாயகம், வீரமணி ராஜு இவர்களெல்லாம் கொண்டு வந்து கண்ணதாசன் நினைவுகள் அவர்கள் அதை பத்தி சொல்றது, இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணலான்ட்டு. ஒரு அதிசய ராகத்துக்கு இன்னும் வேறொரு பாணியில இந்த ஒரு வருஷம் பரத்வாஜ் நமக்கு வாசித்தார். இன்னொரு மாதம் ஒருவர் வந்து பாடுவார், வயலின் வாசிப்பார், புல்லாங்குழல் இசைப்பார். அது மாதிரியும் ஒரு கான்செப்ட். இது மாதிரி எது திருவுளச் சீட்டு போட்டு பார்த்து எஸ்பி ராமன் வருவார். எஸ்பி ராம் வருவார். சரி, அதனால எச்சரிக்கை, நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்வுக்கு எத்தனையோ முறை நீங்கள் தொடர்ந்து வந்திருந்து ஆதரவு கொடுத்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதிசயராகம் ஆனந்தராகம் நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு நிகழ்வையும் வீடியோவாக பதிவு செய்து யூடியூபில் பதிவேற்றம் செய்து வருகின்ற சுவாதி சாஃப்ட் சொல்யூஷன்ஸுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி எப்பொழுதும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ ஃபார்மேட் என்னன்னா, இவர் வாசித்த பிறகு அப்புறம் பேச்சு கிடையாது, அதுக்கப்புறம் நன்றி அறிவிப்பு எதுவுமே கிடையாது. இசையோடு துவங்கிய இந்த நிகழ்ச்சி, ஜனவரியில் துவங்கிய இந்த நிகழ்ச்சி, இவர் பரத்வாஜுடைய இசையோடு தான் முடிய வேண்டும். பரத்வாஜினுடைய வாழ்க்கை இசை போல செழிப்பாக இருக்க வேண்டும். நிறைய தனி கச்சேரிகள், நடனத்திற்கான கச்சேரிகள், ஃபியூஷன் மியூசிக், கடல் தாண்டி சென்று நம்முடைய தடம் பதிக்க வேண்டிய வாய்ப்புகள், பெயர் புகழ், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நல்ல மனைவி, மன அமைதி, நற்புகழ் எல்லாம் பெற்று பரத்வாஜ் ராமன் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பராசக்தியை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்கள் அனைவருடைய வாழ்த்தையும் அப்படியே எனக்கு சொல்ல மாட்டீங்களா? இதுக்கும் 2 பெண்களை பெற்று கேளுங்க ராஜா, 2 பெண்களை பெற்று அதில் ஒரு பெண்ணுக்கு திருமணமும் செய்ததுக்கும் நல்ல மனைவி நேர சொல்லணுமா? நானு அது எதெல்லாம் சென்சார் பண்ணுமோ சென்சார் பண்ணிட்டு எனக்கு அப்ளிகபிள் போட்டுடலாமே. பாலா எப்பொழுதும் பாலாவாக வாழ்க, இசையோடு வாழ்க, இசைப்பட வாழ்க. தமிழிலே இசை என்ற சொல்லுக்கு மியூசிக் பொருள், இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்றும் பொருள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னார் வள்ளுவர். அதனால அந்த இசையோடும் இந்த இசையோடும் பராசக்தி அருளால் என்றும் வாழ்க இனிது, என்றென்றும் வாழ்க இனிது. சேர்ந்து வாழ்வோம்.